வேண்டுதல் வாபஸ். ஒரு இளவட்ட விவசாயி தென்னை மரத்தில் ஏறி பழுது பார்த்துட்டு இருந்தாரு. இறங்குறப்போ எதேச்சியாக கீழே பார்த்தாரு. அப்போ அங்கே ஒரு புலி படுத்துட்டு இருந்துச்சு. அதுவும் செம்ம பசியோட. அவனை பார்த்து பார்த்து நாக்க வேற சுழற்றி சுழற்றி எச்சில வேற ஊற விட்டு கொண்டு இருந்துச்சு. அவ்வளோதான், கை கால் ஆடி போயிடுச்சு. ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. மரண பயத்தை அவர் கண்களில் பார்த்தார். இயல்பாகவே இறைவனை வேண்டிக்கிட்டார். இறைவனே, இனியவனே, இன்முகத்தானே, இந்த புலியிடருந்து என்னை காப்பாத்துப்பா. நீ என்னை காப்பாத்திட்டேன்னா உனக்கு 128 தேங்காய் உடைச்சு தலைக்கு மொட்டை போட்டு வெண்பாலில் சக்கரை பொங்கல் வைக்கிறேன். இது போல் மீண்டும் மீண்டும் வேண்டுதல் போட்டுக்கிட்டே இருந்தார். என்ன ஆச்சரியம், 5 நிமிஷத்தில் புலி அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுச்சு. அப்பாடா, என் வேண்டுதலை இறைவன் கேட்டுட்டார். இப்போ கை கால் ஆட்டம்லாம் கண்ணில் படாமல் போயிடுச்சு. ஈரக்குலை நடுக்கம் கூட இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. கண்களில் இருந்த மரண பயம் கூட மாயமாக மறைஞ்சு போச்சு. நிம்மதி பெருமிச்சோட கீழே இறங்க ஆரம்பித்தார். கால் வாசி இறங்கின போது தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி தான் ஆகணுமா? வேண்டுதல் லேசாக மாறியது. அதான் 108 தேங்காய் உடைச்சி வெண்பாலில் சக்கரை பொங்கல் வைக்க போகிறேனே, பிறகு எதுக்கு தலைக்கு மொட்டை அசிங்கமா? மொட்டை தலையிலிருந்து வாபஸ் வாங்கி கொள்ளப்பட்டது. அரைவாசி மரம் இறங்கினப்போ இன்னும் கொஞ்சம் வேண்டுதல் மாறியது. அதான் வெண்பால் சக்கரை பொங்கல் வைக்க போகிறேனே, பிறகு எதுக்கு 108 தேங்காய் உடைப்பு? தேங்காய் உடைப்பும் வாபஸ் வாங்கி கொள்ளப்பட்டது. மீதி மரத்தையும் இறங்க முடிச்சு தரையில் கால் வச்ச போது அலுப்போடு நினச்சிக்கிட்டார். பாலும் சர்க்கரையும் பச்சரிசியும் விற்கிற விலையில் சாமிக்கு பொங்கல் வச்சு தான் ஆகணுமா? நம்ம சாமி என்ன அப்படி நிபந்தனை போட்டால் அன்பு தருது? சாமியாக வந்து எனக்கு பொங்கல் வைன்னு கேட்டுச்சு, நானாக தானே சொன்னேன். அதுவும் வாபஸ் வாங்கி கொள்ளப்பட்டது. வீடு போய் சேர்ந்தான் செம்ம பத்திரமாக, ஒன்றும் நடக்காதது போல. சாவு பயம் என்று ஒன்று இல்லாவிட்டால் சாமியாவது சனி மூளையாவது. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.